அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். காதலில் பல வகைகள் உண்டு. காதலில் பல்வேறு பரிணாமங்கள் உண்டு. இயற்கையின் மீது, தாவரங்களின் மீது, கலைகளின் மீது, இசையின் மீது, நாட்டியத்தின் மீது, ஓவியத்தின் மீது, கவிதையின் மீது, விளையாட்டின் மீது, ஆராய்ச்சிகளின் மீது, கண்டுபிடிப்புகளின் மீது, உயிரினங்கள் ஜீவராசிகளின் மீது, இதன் மீதெல்லாம் வைக்கும் நாட்டம், ஆர்வம், விருப்பம், மோகம் இவையெல்லாம் கூட காதல் தான். ஆனால் நமக்கு பொதுவாக காதல் என்றால் எது தெரிகிறது என்றால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதும் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதும் தான் காதல் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆண் ஒரு ஆணையே விரும்புகின்ற காதல்களும் உண்டு. ஒரு பெண் ஒரு பெண்ணை விரும்புகின்ற காதல்களும் உண்டு. ஆனால் அது நமக்கு அதிகமாக தெரிவதில்லை. ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புகின்ற காதலுக்கு பெயர் கிரேக்க காதல் என்று பெயர். இதற்கு ஏன் கிரேக்க காதல் என்று பெயர் வந்தது? கிரேக்க நாட்டில் இருந்துதான் இது ஆரம்பித்தது. இந்த கிரேக்க காதலினுடைய தோற்றமே கிரேக்கம்தான். ஏன் இது கிரேக்க நாட்டில் ஆரம்பித்தது? எதற்காக ஆரம்பித்தது? எந்த சூழ்நிலையில் இந்த காதல் தோன்றியது? இதெல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க நாட்டில் இருக்கின்ற ஆண்கள் தான் கலைகளில், கண்டுபிடிப்புகளில், தத்துவங்களில், பல்வேறு விதமான வான இயல் என்று பல்வேறு விதமான துறைகளில் மாபெரும் சாதனைகளை சாதித்தார்கள். மாபெரும் மேதாவிகளாகவும் மாபெரும் சாதனையாளர்களாகவும் அறிவு ஜீவிகளாகவும் கிரேக்க நாட்டு ஆண்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் உலகம் முழுவதும் பரவியது. உலகம் முழுவதிலும் இருப்பவர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தினார்கள். தத்துவம் என்று எடுத்து சொன்னாலே கிரேக்கம் தான். ஆன்மீகம் என்று எடுத்து சொன்னாலே ஆரம்ப நிலை கிரேக்கம் தான். ஆக இப்படிப்பட்ட ஆண்கள் அந்த நாட்டில் இருந்தார்கள். அறிவு ஜீவிகளாக மேதவிகளாக இருந்தவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சிகளை, தன்னுடைய அனுபவங்களை, தன்னுடைய ஆற்றல்களை, திறமைகளை யாரிடமாவது சொல்லி அதற்கு ஒரு ஆறுதல், ஒரு அரவணைப்பை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடையோ காதல்களிடையோ அவர்களுடைய அனுபவங்களை, அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய சூட்சுமங்களை, ரகசியங்களை எடுத்து கூறினால் அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாத அவர்களுடைய மனைவிகளிடமும் காதல்களிடம் கூறினால் இவர்களுக்கு அதனால் ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ஆனந்தமோ கிடைக்கவில்லை. ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்வார்கள். அதாவது யார் படித்தவனோ படித்தவன் தான் படித்தவனோடு ஒன்று சேர முடியும். அறிவாளிகள் அறிவாளிகளோடு சேருவார்கள். மேதாவிகள் மேதாவிகளோடு தான் சேருவார்கள். அப்போ அவர்கள் தன்னை ஒத்த அறிவு இருக்கின்ற, ஞானம் இருக்கின்ற விஷயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆண்களோடு பழக ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் பழக ஆரம்பிக்கும் போது இருவரும்
தன்னுடைய கருத்து பரிமாற்றங்களை பகிர்ந்து கொள்ளும் போது, ஒருவருக்குள் ஒருவர் புரிந்து கொள்ளும் போது, ஒருவர் மற்றவரை உற்சாகப்படுத்தும் போது, ஊக்குவிக்கும் போது, அதனால் அளவுக்கு அதிகமான ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைந்தார்கள். அந்த வகையில்தான் ஒரு ஆண் ஒரு ஆணை விரும்புகின்ற, ஆசைப்படுகின்ற, மோகம் கொள்ளுகின்ற ஆரம்பம் அங்கேதான் ஆரம்பித்தது. அலெக்சாண்டர் அவர்கள் உலகமே போற்றும் மாவீரன் அல்லவா? அந்த மாவீரனுக்கு எபாஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர் இருந்தார். இந்த எபாஸ்டின் அலெக்சாண்டருடைய வெற்றிகளை ஈற்றக்கூடிய ஆர்வத்தை, அவருடைய உற்சாகத்தை, மண் மீது அவருக்கு இருந்த ஆசையை, அவருடைய எண்ணங்களை, கருத்துக்களை, சிந்தனைகளை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதனால் அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவன் அவரை உற்சாகப்படுத்தினான், ஊக்குவித்தான். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும், நீ சென்ற விடமெல்லாம் வெற்றியை அடைவாய் என்று அவரை உற்சாகப்படுத்தும் போது, அவரை ஊக்கப்படுத்தும் போது, அவருக்கு அலெக்சாண்டருக்கு செபாஸ்டின் மீது ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு, ஒரு விருப்பம், ஒரு அன்பு, ஒரு காதல், அங்கே காமமும் ஏற்பட்டது. அப்போ இருவரிடையே ஒரு காதலும் காமமும் அங்கே உறவாடியது. அப்போது ஆரம்பித்துதான் ஆணோடு ஏற்படுகின்ற கிரேக்க காதல். அலெக்சாண்டரோடு நின்று விடவில்லை. இது அலெக்சாண்டருக்கு குருவாக இருக்கின்ற மேலும் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், பிதாகரோஸ், சொனோபன், கிரைசிப்ஸ், கிளியந்தர் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான தத்துவ மேதைகள், கிரேக்க தத்துவ ஞானிகள், இவர்கள் அனைவருக்கும் கூட இந்த ஆணோடு விரும்புகின்ற அந்த உறவுகள் இருந்தது என்று சரித்திரங்கள் கூறுகிறது. அவர்களோடு நின்று விடவில்லை. கிரேக்க மன்னர்கள், செல்வந்தர்கள், இராணுவ அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இப்படி எல்லோருக்குமே இந்த ஆணின் மீது காதலானது, ஈர்ப்பானது இருந்தது. இதை பிற்காலத்தில் ஓரின சேர்க்கை என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். எப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் மேதையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்புகளின் மீதுதான் காதல் இருக்குமே தவிர அவ்வளவு எளிதில் காதலானது அவர்களுக்கு வராது. பெண்களின் மீது அவர்களுக்கு நாட்டம் செல்லாது. ஏனென்றால் அவர்கள் இவர்களுடைய கருத்துக்களை, இவர்களுடைய கனவுகளை, இவர்களுடைய கற்பனைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்காது. இரு நண்பர்கள் ஒன்று சேரும் போதுதான் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கலந்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அமைகிறது. தன்னுடைய தாய் தகப்பனுக்கே தெரியாத, தன்னுடைய மனைவிக்கே தெரியாத பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நண்பன் தான் தேவைப்படுகிறான். அவன் நல்ல நண்பனாக இருந்தால் அவனுடைய கனவுகளை, ஆசைகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை, கற்பனைகளை வெற்றி பெற செய்வதற்கு அவன் உறுதுணையாக, பக்கபலமாக அவன் இருப்பான். அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக மனம் ஏங்கும். மனம் எதையும் தர தயாராக இருக்கும். அந்த உறவானது, அந்த நட்புறவானது ஒரு கட்டத்திற்கு மேலே போகும்போதுதான் அங்கே ஆணுக்கு காதல் ஏற்படுகிறது.
அங்கே காமமும் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆணுக்கு ஆணுக்கு ஏற்படுகின்ற அந்த உறவு ஒரு இரு ஆத்மாக்கள் ஒன்றோடு ஒன்று புரிந்து கொண்டு சேர்கின்றதில் கிடைக்கின்ற அந்த ஆனந்தம், சந்தோஷம், பரவசம் வேறு ஈடு எனக்கு இல்லை என்று கூறுவார். அப்போ கிரேக்கம் என்ன செய்தது என்றால், இதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து அவர்கள் தங்களுடைய கலைகளில் இதை புகுத்தினார்கள். சிற்பிகள் என்ன செய்தார்கள் என்றால், அற்புதமான ஆணுடைய நிர்வாண சிலைகளை கிரேக்கத்தில் தான் முதலில் சிற்பங்களாக வடித்தெடுத்தார்கள். ஓவியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு வயதானவனையும் ஒரு வாலிபனையும் இருவருக்கும் ஏற்படுகின்ற காதல்களை ஓவியங்களாக வரைந்தார்கள். அவர்கள் நாடகங்கள், ஆணுக்கு ஆணுக்கு காதல் ஏற்படுகின்ற நாடகங்களை அரங்கேற்றினார்கள். காவியங்களில் இந்த காதல் உறவுகளை காவியங்களாக படைத்தார்கள். இதிகாசங்களில் இந்த காதல் உறவுகளை இதிகாசங்களாக மாற்றினார்கள். அவர்களுடைய தெய்வங்களே கூட ஆணோடு உறவு வைத்துக் கொள்வது போல தெய்வங்களை கூட அவர்கள் படைத்தார்கள். இப்படி அனைத்து துறைகளிலும் இந்த ஆண் ஆணோடு கொள்ளுகின்ற காதலை அவர்கள் விலாவரியாக பல நூற்றாண்டுகள் அந்த கிரேக்கர்களுடைய மனதிலே பதிவது போல செய்தார்கள். அந்த கிரேக்கர்களுடைய அந்த பதிவுகள் தான் இன்று வரை உலகம் முழுவதும் பரவி உலக மக்களிடையே அந்த உறவுகள் நின்று நீடித்து வருகிறது. என்ன இலைமறைவு காயாக அந்த உறவுகள் இருந்து வருகிறது. இன்று கூட பார்க்கிறோம். சமீப காலங்களாக சென்னையிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியிலே, கலைகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு கல்லூரியிலே ஒரு பேராசிரியரை பாலியல் துன்புறுத்தலுக்காக கைது செய்கிறார்கள். அந்த பேராசிரியர் தன்னுடைய மாணவனை கட்டாயப்படுத்தி பாலுறவில் ஈடுபட செய்ததாகவும் கூட வெளியே செய்திகள் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சாரர் நான் பிரம்மச்சாரிய விரதன் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அவர்கள் தன்னை நாடி வருகின்ற அழகான ஆண்மகன்களை கட்டாயப்படுத்தி அவர்களோடு பாலுறவை வைத்துக் கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் நாளுக்கு நாள் செய்திகளாக நாள்தோறும் நாளிதழ்களில், தொலைக்காட்சிகளில், கைபேசிகளில் கண்டு வருகிறோம் அல்லவா? ஓரின சேர்க்கையாளர்கள் சங்கம் என்ற வெளிநாடுகளில் அமைப்புகள் செயல்படுகிறது. இரு ஆண்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு கூட அந்த நாடுகளில் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. திருமணமும் செய்து கொள்கிறார்கள். ஆனால் நாம் அதை மனித உரிமை மீறல், பாலியல் பலாத்காரம் என்ற ஒரு சட்டத்தின் மூலமாக அதை நாம் கட்டுப்படுத்தி வருகிறோம். ஆக இது தவறாக போகின்ற ஒரு வழி, மனித இனம் தடுமாற செய்கின்ற ஒரு வழி. உணர்வுகளை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் அதை வெளியேற்றுவதற்காக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருந்து விட்டால் தடம் மாறாது, தடுமாறி போகாது. ஆகவே கிரேக்க காதல் என்பது ஒரு ஆண் ஒரு ஆணோடு மோகம் கொள்ளுகின்ற, விருப்பம் கொள்ளுகின்ற உறவுதான் கிரேக்க காதலாகும். தெரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.